இயேசு கூறிய வாழ்வளிக்கும் ஆறுகள் எவை என பார்ப்போம். குணத்தை கொண்டு வருகிற ஆறு ஒன்று உண்டு. தூய்மையை கொண்டு வருகிற ஆறு ஒன்று உண்டு. விடுதலையை கொண்டு வருகிற ஆறு ஒன்று உண்டு. செழிப்பை கொண்டு வருகிற ஆறு ஒன்று உண்டு. வெளிப்பாடுகளை கொண்டு வருகிற ஆறு ஒன்று உண்டு. தாகமாய் இருப்போர் என்னிடம் வரட்டும், விருப்பம் உள்ளோர் வாழ்வு தரும் தண்ணீரை இலவசமாய் குடிக்கட்டும். ஜீவ தண்ணீராகிய தூய ஆவியார் ஒரு கொடை. தாகமாய் இருப்பவர்களுக்கு அது அளவில்லாமல் இலவசமாய் கொடுக்கப்படும். அந்த ஆற்றிலே மூழ்குங்கள், நீங்கள் அமைதியை காண்பீர்கள். அந்த ஆற்றிலே மூழ்குங்கள், கடவுளின் அன்பை காண்பீர்கள். அந்த ஆற்றிலே மூழ்குங்கள், தூய்மையை காண்பீர்கள். அந்த ஆற்றிலே மூழ்குங்கள், வெளிப்பாடுகளை காண்பீர்கள். வனாந்தரத்தின் பாதையிலே நடக்கும்போது முறுமுறுக்காதீர்கள். அதுவே கடவுள் வாக்களித்திருக்கின்ற தண்ணீர் புறப்படும் இடம். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். எசையா 35வது அதிகாரம் 6வது வசனம். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர்த்தடாகமாகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். எசையா 35வது அதிகாரம் 7வது வசனம். மக்களுக்கு இந்த ஜீவ தண்ணீரை கடத்தி செல்லும் தளிர்களாக கடவுள் உங்களை உருவாக்குவார். உங்கள் வாழ்வை, இல்லத்தை, பங்குத்தளத்தை, இந்த வாழ்வு தரும் நீரை மற்றவர்களுக்கு கடத்தும் கருவிகளாக உருவாக்குங்கள். கடவுளோடு நேரம் செலவழிக்க உங்கள் நேரத்தை விலைக்கிரயம் செய்யுங்கள். மற்றவற்றை அவர் பார்த்து கொள்வார். தொடர்வோமா நண்பர்களே?